गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. பங்குனி மாத சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு ஆமலக்கி ஏகாதசின்னு பேர். நெல்லிக்காய்க்கு சான்ஸ்கிரிட்டில் ஆமலகம்னு பேர். இதோட சிறப்பு என்னங்கிறத தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு முறை அரசன் மாந்தாதா வசிஷ்ட முனிவர்கிட்ட கேட்குறார், எனக்கு வீடு பேர் அளிக்கக்கூடிய புனிதமான விரதத்தை உபதேசிங்கோன்னு. அப்போது வசிஷ்டர் இந்த ஆமலக்கி ஏகாதசியை பற்றி விவரிக்கிறார். இதை முறையாக விரதம் இருந்து இரவு கண் விழித்து பகவான் விஷ்ணுவை வேண்டி துதிச்சா உனக்கு மிகுந்த செல்வம், பாவங்களிலிருந்து விடுதலை, இறுதியாக முக்தி என அனைத்தும் கிடைப்பதோடு 1000 பால் பசுக்களை ஒரு உத்தம பிராமணனுக்கு தானமாக கொடுத்த பலன் வேறு கிடைக்கும்ங்கிறார். அதை முறையாக அனுஷ்டித்த சித்திரரதன் கதையையும் மாந்தாதாவுக்கு விவரிக்கிறார். ஒரு காலத்தில் வைதிக நாட்டை சித்திரரதன்ற அரசன் ஆண்டுன்றிருந்தான். அந்த நாட்டில் வர்ணபேதம் இல்லாமல் எல்லாரும் வேதங்களை ஓதி வேள்வி வளர்த்து எப்போதும் புண்ணிய கர்மாக்களை செஞ்சுண்டு பகவான் விஷ்ணுவை துதிச்சு மிகவும் உண்மையோடு வாழ்ந்து வந்ததால தான் அந்த நாட்டுக்கே வைதிக நாடுன்னு பேர் வந்தது. அந்த நாட்டு அரசனான சித்திரரதனும் மிகவும் ஆன்மீக சிந்தனையோடு நேர்மையாக ஆண்டுன்று இருந்தான். அது மட்டும் இல்லாது அந்த நாட்டில் குழந்தைலேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாரும் மாதம் 2 முறை ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பா. ஒரு முறை பங்குனி சுக்லபக்ஷ ஏகாதசி வந்தது. அன்று துவாதசியும் கூடியிருந்தது. அன்று மிகவும் பக்தி ஸ்ரத்தையோட அரசனும் மக்களும் கோயிலுக்கு போய் பகவான் விஷ்ணுவை துதிச்சு அங்கு ஒரு நெல்லி மரத்தை ஸ்தாபித்து அதற்கு புனித கலச நீர், தூப தீபங்கள் மற்றும் பலவிதமான சுவையான உணவுகள்னு சமர்ப்பித்து அந்த நெல்லி மரத்தை வேண்டி நமஸ்கரித்து அன்று இரவு முழுவதும் கண் விழித்து பகவான் விஷ்ணுவை துதிச்சுன்றிருந்தா. இரவு பல விளக்குகளால் அலங்கரித்து அவர்கள் துதிப்பதை பார்க்கவே கண் கோடி வேண்டும். இவர்கள் இப்படி அருமையாக துதிப்பதை ஒரு வேடன் விடிய விடிய பார்த்துட்டே இருந்தான். மறுநாள் எல்லாரும் அவரவர் இருப்பிடங்களுக்கு திரும்பினான். கொஞ்ச நாளில் அந்த வேடன் இறந்து போனான். ஆனால் அவனை அறியாமல் அந்த விரதத்தை இரவு கண் விழித்து அனுஷ்டித்ததால் ஜெயந்தி நாட்டு அரசனான விதுரதாவிற்கு வசுரதாங்கிற பேரில் மகனாக பிறந்தான். அந்த விரத பலனாக அவன் அரசனாக மட்டும் பிறக்கலை, மிகவும் தேஜஸுடன் சூரியனை போல ஜொலிச்சான், சந்திரனை போல அழகாக இருந்தான். அது மட்டும் இல்லாது மிகவும் சிறந்த விஷ்ணு பக்தனாகவும் சிறந்து விளங்கினான். ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டு தான தர்மங்கள் செய்து சிறந்து விளங்கினான். ஒரு முறை காட்டில் வேட்டையாட சென்ற வசுரதா வழி தவறி அலைந்து களைத்து ஒரு மரத்தடியில் அயர்ந்து தூங்கின்றிருந்தான். அப்போது அவனோட எதிரிகளான நரமாமிசம் உண்ணும் காட்டு மிராண்டிகள் அவனை கொல்ல கூரிய ஆயுதத்தை எடுத்து அவனை சூழ்ந்துட்டான். வசுரதன் உடலிலிருந்து ஒரு பெண் வெளிப்பட்டாள். வைஜெயந்தி மாலை அணிந்து மிகுந்த அழகுள்ளவளாகவும் அதே நேரத்தில் கோபத்தில் கண்கள் சிவந்து சுதர்சன சக்கரத்தை ஏவி எதிரிகளை அழித்து மறைந்தாள். திடுக்கிட்டு கண் விழித்த வசுரதன் தன் எதிரிகளின் தலைகள் சீவப்பட்டு கிடப்பதை பார்த்து திகைத்து தன்னை காப்பாற்றியது யார் என சுற்றுமுற்றும் பார்த்தான். அப்போ அசரீரி ஒலித்தது, உன்னை காப்பாற்றியது அந்த கேசவனை தவிர யாராக இருக்க முடியும்னு. வசுரதன் மிகுந்த மகிழ்ச்சியோடு பகவான் விஷ்ணுவுக்கு நன்றி கூறி தன் ராஜ்யம் திரும்பி எந்த இடையூறும் இல்லாமல் பல்லாண்டு காலம் சிறப்பாக ஆட்சி புரிந்தான். இப்படியாக இந்த புனித விரத கதையை வசிஷ்ட முனிவர் மாந்தாதாவுக்கு கூறியதாக பிரம்மாண்ட புராணம் கூறுகிறது. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.